அண்ணா இது எதுக்குங்கண்ணா? அருமையான ஐடியாவாக இருக்குது. தேங்காய் மரத்துக்கு அடியில் ட்ரிப்பு பைப் லைன் இருக்குல்ல? ஆமாம், ட்ரிப்புங்க. அதுக்கு பாதுகாப்புக்காக ஒரு ட்ரம்மு எடுத்து ரெண்டா வெட்டி ரெடி பண்ணி வச்சிருக்குது. முழுந்த தேங்காய் விழுந்தால் அடிவிடாத மாதிரி. ஓ, தேங்காய் விழுந்தாலும் நம்ம கேட்டுவால் அடிவிடாத மாதிரி. அடிவிடாத மாதிரி. இது எத்தனை அடி உயரங்கண்ணா? அது உயரம் 3 அடி. இது 3 அடி வருதா? 3 அடி. இந்த மாதிரி எத்தனை வச்சுருக்கிறீங்க மொத்தமாக? இதில் 1, 1.5 அடியில் 3. 1.5 அடி 3. 3. எங்கே? அப்புறம் ரெண்டாவது நிழல் நிழல் காயாது வருது, காஞ்சி வச்சு வரல. இது இந்த மாதிரி வெண்டல் அடிச்சு போகாதா? ஆமாம், அதுக்காக. ஓ, இந்த மாதிரி வெண்டல் அடிச்சு போகாது. மாப்பிள்ளை என்ன குழி பறிக்கிறாரா? மாப்பிள்ளை ஐடியாவில் தான் பண்ணிட்டு இருக்கு. 2 பேரல் போட்டுக்கிறீங்களா? ஆமாம், இது நீளமாக வேணுங்கிறப்ப ஒரு பேரல் ரெண்டாக வெட்டி அப்படியே ஜாயின் பண்ணியாச்சு. ஓ, 2 பேரலா? இது ஹைட் வந்து 3 அடி வருதாங்கண்ணா? 3 அடி. கொஞ்சம் இது ஹைட்டாக போச்சு. அது கொஞ்சம் அதெல்லாம் அங்கே இருக்கிற ஹைட் கம்மியாக இருக்குது. கேட்டுவால் கீழே இருக்குது, நிலத்தோட இருக்குது. அது 2 வந்து கேட்டுவாலுக்கு வந்து. சரிங்கண்ணா. அங்கே இருக்கு. இந்த கேட்டுவால் வந்து அங்கே ஒரு கேட்டுவால் இருக்குது. அந்த கேட்டுவாலுக்கு சின்னது. சரி. அங்கே வந்து இந்த ட்ரிப்பு மாற்றிடுற கேட்டுவால் வந்து அங்கே 3 கேட்டுவால் இருக்குது. ஓ, அதுக்கு கேட்டுவால் மெயின் ஓஸ் எல்லாமே இருக்குதா? அதுக்கு வந்து அந்த பெருசில் 2. ஓ, சரி சரி. அந்த பெருசில் 2 பக்கம் வச்சுட்டோம்னா அது வாட்டுக்கு கிடக்கு. ஆமாம், மட்டை உளுந்ததுன்னா அடிபடாது. உளுந்துட்டா 5000 போயிடும். உடஞ்சிட்டா ஒரு அந்த கேட்டுவால் உடஞ்சிட்டா எல்லாம் செட்டாக மாத்திரக்கு. இது பரவாயில்ல, நல்ல ஐடியா அது. ஹைட்டாக இருக்குங்காட்டி இந்த மரச்சட்டியில் எத்தனை தண்ணி விழுந்துருக்கு, எத்தனை தண்ணி குடிச்சிருப்பேன் நான் இன்னைக்கு பாருங்க. எவ்வளோ தூரம் பறிக்கிறீங்க குளிக்கல? சும்மா ஒரு 1/2 அடி 1 அடி பறிச்சா இந்த காத்துக்கு சாயாது. ஆடா, அந்த அது அவ்வளவே போதுமா? இதுக்கு இது வந்து உள்ள போயிடும். உள்ள போயிருச்சுன்னா சிமனே ஓட்டுதான் இந்த அளவுக்கு வெண்டல் ஆயிருக்காது. கொஞ்சம் என்ன பைப்புங்கண்ணா? ஃபினோலாக்ஸ். 2-in-1 மழையில் நனையாது, வெயில் அடிக்காது, தென்னை மாட்டை விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, பாதுகாப்பு. ஒரு பேரல் 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு இந்த பக்கம், ஒரு சைடு அந்த பக்கம். பேரல் என்ன நீளம் வருதுப்பா? நீளம் வந்து இது வந்து 2.5 அடி. 2.5 அடி. அகலம் என்ன வரும்? அகலம் வந்து 1.5 அடி வரும். 1.5 அடி வரும். போயிருமில்ல தென்னந்தோப்புக்கெல்லாம் ஃபுல்லாக கம்முன்னு போயிருமில்ல. தென்னந்தோப்புனா இப்போ நிறைய பக்கம் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி பார்க்குற பெரும்பாலும் தென்னை தோப்பு வச்சுருக்கிறாங்க. பெரும்பாலான விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பில் இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. நிறைய விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே வந்து தோட்டத்தில் இந்த மாதிரி பிவிசி பைப் வந்து வெயிலில் பாதுகாக்கிறதுக்கு, நான் வெயிலில் வந்து காஞ்சி வெண்டலாகாமல் இருக்கிறக்காக மடச்சட்டிகளில் இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தகவல் தானுங்க. இருந்தாலும் ஒரு நினைவூட்டலுக்காக இதை பதிவு பண்ணியிருக்கிறோங்க. குறிப்பாக இந்த தென்னந்தோப்பில் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. மட்டை விழுந்து உடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணா சொன்ன மாதிரி 1 வருஷம் ஆச்சு அந்த பிவிசி பைப் பாருக்கு மேலே எப்படி காஞ்சி வெண்டல் அடித்த மாதிரி போயிடுச்சு. அதுக்கும் பிரச்சனை இருக்காதுங்க. அங்கங்கே வச்சுட்டோம்னா ஜம்முன்னு இருக்குமுங்க. ஒரு நல்ல பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னாங்க. சரி, நம்ம வந்து ஈரோடு நந்தா விழாக்கில் இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த தகவலை நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து ஒரு 4 விவசாயிகளுக்கு மறக்காமல் அனுப்பிச்சி வச்சுருங்க. ஓ, வச்சுட்டிங்களா? இல்லை கீழே அழங்க தூக்கி வச்சிட்டிங்களா? சரியா இருக்குதுல்ல? ஓகே, அருமையாக போச்சு. நேர் வரும் கரெக்டாக தான் இருக்குதுப்பா. அண்ணா அப்புறம் அங்கே போனால் இங்கே வெளியே வரும்ண்ணா. இங்கே வெளியே வரும்ல? விட்டுருங்க. சரியா இருக்கு விட்டுருங்க. போடு கல்ல போட்டு சரி போடுண்ணா. அதான் கரெக்டாக இருக்கு. கை கொஞ்சம் மேலே ஏறணும் மாட்டேங்குது. இதா? ஆமாம், கை பிடிச்சிக்கிற கை கொஞ்சம் மேலே ஏறணும். போதுமான வரு. சரி, போதுமில்ல? மெதுவா சூதானா.